ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மக்கள் சேவை சேனல். இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பரான இன்ஃபர்மேஷன் பற்றி தான் பார்க்க போகிறோம். அதாவது ரயில்வே துறையிலேருந்து என்டிபிசி அண்டர் கிராஜுவேட் வேலைவாய்ப்புக்கு எப்படி ஆன்லைன் மூலமாக ஸ்டெப் பை ஸ்டெப்பாக அப்ளை பண்ணுறது தான் இந்த வீடியோ பார்க்க போகிறோம். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அது மட்டும் அல்ல, இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி வேலைவாய்ப்புக்குன்னு தனியாக நம்ம ஒரு சேனல் க்ரியேட் பண்ணியிருக்கோம். இந்த சேனலில் மாவட்ட வாரியாக வர எல்லா கவர்மெண்ட் ஜாப்ஸுமே ரெகுலராக அப்டேட் பண்ணிகிட்ருக்கோம். இதுக்கான லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துட்றேன். விருப்பம் இருக்கவங்க இந்த சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு இந்த வெப்சைட் ஓப்பன் பண்ணிக்கோங்க. இதுக்கான லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துட்றேன். rrbchennai.government.in இதான் பார்த்தா அஃபீஷியல் வெப்சைட். ஓகே, இப்போதைக்கு ரயில்வே துறையிலேருந்து என்டிபிசி அண்டர் கிராஜுவேட்டுக்கான ஒரு வேலையை அறிவிச்சிருக்காங்க. இந்த வேலைக்கு நீங்கள் 12th பாஸ் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா அப்ளை பண்ணலாம். வேக்கன்சியை பொறுத்த வரைக்கும் 3058 வேக்கன்சி கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த வேலைக்கு யார் யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம், இதுக்கு தேவையான எலிஜிபிலிட்டி என்ன, எக்ஸாம் எப்படி இருக்க போது, எக்ஸாமுக்கான சிலபஸ் என்ன, இதை பற்றின மொத்த இன்ஃபர்மேஷன் நம்ம சேனல் ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கோம். அதுக்கான லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துறேன். அந்த வீடியோ ஃபஸ்ட்டு பாருங்கள். ஃபஸ்ட்டு பார்த்துட்டு அதுக்கப்புறம் அப்ளை பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஓகே, இப்போ நம்ம அப்ளை பண்ணுறதுக்கு அகைன் இந்த வெப்சைட் ஓப்பன் பண்ணிக்கோங்க. இல்லை மேலே கொடுத்துருக்காங்க பாருங்கள், அதாவது என்டிபிசி அண்டர் கிராஜுவேட் செக் பண்ணிக்கோங்க. ஏன்னா கிராஜுவேட் போஸ்ட்டும் இருக்குது, அண்டர் கிராஜுவேட் போஸ்ட்டும் இருக்குது. கிராஜுவேட் போஸ்ட்டுக்கு எப்படி ஆன்லைனில் அப்ளை பண்ணது நம்ம சேனலில் போட்டிருக்கோம், செக் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம அப்ளை பண்ண போகிறது அண்டர் கிராஜுவேட் தான். ஸோ அண்டர் கிராஜுவேட் நேராக போயிட்டு கிளிக் ஹியர் அப்ளை ஆன்லைன் இருக்குது பாருங்கள். இந்த ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இந்த மாதிரி தான் ஒரு பேஜ் உங்களுக்கு ஓப்பன் ஆகும். ஸோ முதல்ல இதுக்கு முன்னாடி நீங்கள் ஆர்ஆர்பி எக்ஸாம், அதாவது 2024 மற்றும் 2025 இந்த 2 வருஷத்தில் எப்பயாச்சும் நீங்கள் ஆர்ஆர்பி எக்ஸாம் அப்ளை பண்ணியிருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்ககிட்ட அக்கௌண்ட் இருக்கும். நீங்கள் டேரெக்டாக லாகின் அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் பயன்படுத்தி நீங்கள் லாகின் பண்ணி அப்ளை பண்ணலாம். இல்லை இது வரைக்கும் நான் ஆர்ஆர்பி எக்ஸாமே அப்ளை பண்ணது கிடையாது அப்படின்றவங்க புதுசாக தான் நீங்கள் அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ கீழே கொடுத்துருக்காங்க பாருங்கள், கிரியேட் ஆன் அக்கௌண்ட்னு இந்த ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணி அக்கௌண்ட் க்ரியேட் பண்ண பாருங்கள். ஸோ இப்போ நம்ம டெமோவாக மேனுவலாக எப்படி அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணுறது அதை பற்றி பார்க்கலாம். முதல் நேஷ்னாலிட்டி கேட்டிருக்காங்க, நம்ம இந்தியா அப்படின்ற ஆப்ஷன் நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா பர்சனல் இன்ஃபர்மேஷன், அதாவது உங்கள் 10th மார்க் ஷீட்டில் உங்கள் நேம் எப்படி இருக்குது எக்ஸாக்டாக அதேமாரி கொடுத்துக்கோங்க. ஸோ நேம் என்ட்ரு பண்ணிவிட்டு ரீடைப் ஃபுல் நேமில் போயிட்டு திரும்ப உங்கள் நேமை கொடுக்குற மாரி இருக்கும். அக்கௌண்ட் க்ரியேட் பண்ண சொல்ல எல்லாமே நம்ம 2 தடவை ஃபில் பண்ணுற மாரி இருக்கும். ஓகே, நெக்ஸ்ட்டு ஹாவ் யூ சேஞ்ச் யுவர் நேம், உங்கள் நேம் நீங்கள் சேஞ்ச் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா எஸ் கொடுத்து ஸோ புதிய நேம் என்ன அதுக்கான கசட் காப்பி எல்லாமே நீங்கள் அட்டாச் பண்ணுற மாரி இருக்கும். நேம்லாம் சேஞ்ச் பண்ணது இல்லை அப்படின்றவங்க சிம்பிளாக நீங்கள் நோ அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் கொடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் டேட் ஆஃப் பர்த் கேட்டிருக்காங்க பாருங்கள். இதில் போயிட்டு உங்கள் டேட் ஆஃப் பர்த் என்னவோ அதை நீங்கள் பார்த்தீங்கன்னா கரெக்டாக கொடுத்துக்கோங்க. இதுவும் 10th மார்க் ஷீட்டில் இருக்க மாதிரி தான் மென்ஷன் பண்ணணும். ரீடைட் டேட் ஆஃப் பர்த்தில் போயிட்டு நீங்களே உங்களுக்கான டேட் ஆஃப் பர்த்தை அப்படியே மேனுவலாக டைப் பண்ணுற மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட்டு ஜெண்டர் கேட்டிருக்காங்க, நீங்கள் மேல்னா மேல் கொடுங்க, ஃபீமேல்னா ஃபீமேல் அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. சேம் ரீடைப்பில் மேலாக ஃபீமேலாக கிளிக் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் ஃபாதர் நேம் கேட்டிருக்காங்க. ஸோ 10th மார்க் ஷீட்டில் இருக்க மாரி ஃபாதர் நேம் கொடுத்துக்கோங்க. ரீடைப் ஃபாதர் நேமில் போயிட்டு திரும்ப உங்கள் ஃபாதர் நேம் கொடுக்குற மாரி இருக்கும். நெக்ஸ்ட்டு மதர் நேம் கேட்டிருக்காங்க. இதில் போயிட்டு மதர் நேம் என்ட்ரு பண்ணிவிட்டு ரீடைப் மதர் நேமில் போயிட்டு திரும்ப உங்கள் மதர் நேம் கொடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா மெயில் அட்ரஸ் மற்றும் மொபைல் நம்பர் ரெண்டுமே கேட்டிருக்காங்க. முதல்ல உங்கள் இமெயில் அட்ரஸை அப்படியே பார்த்து என்ட்ரு பண்ணுங்கள். என்ட்ரு பண்ணிட்டு ஜென்ரேட் இமெயில் ஓடிபி அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்கள் மெயில் ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா ஓடிபி வந்திருக்கும். அந்த ஓடிபி இதில் அப்படியே பார்த்து டைப் பண்ணிவிட்டு ஸோ வெரிஃபை ஆகிடும். அதேமாரி மொபைல் நம்பரை கேட்டிருக்காங்க. உங்கள் 10 டிஜிட்கான மொபைல் நம்பரை கொடுத்துட்டு ஜென்ரேட் மொபைல் ஓடிபி அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் கொடுத்த மொபைல் நம்பருக்கு ஓடிபி வந்திருக்கும். அந்த ஓடிபி என்ட்ரு பண்ணதுக்கப்புறம் வெரிஃபை ஆகிடும். ஸோ மெயில் ஐடி மொபைல் நம்பர் 2 ஓடிபி என்ட்ரு பண்ணிட்டு வெரிஃபை பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா வெரிஃபிகேஷன் த்ரூ டிஜிலாக்கர், அதுக்கப்புறம் வெரிஃபிகேஷன் த்ரூ ஆதார் கார்டு, அதுக்கப்புறம் ஐ டோன்ட் ஹேவ் ஆதார் கார்டு ஏதாச்சும் ஒரு ஆப்ஷனை கொடுத்து நீங்கள் வெரிஃபிகேஷன் பண்ணுற மாரி இருக்கும். டிஜிலாக்கருக்கான அக்கௌண்ட் இருக்குது அப்படின்றவங்க ஸோ நீங்கள் வெரிஃபிகேஷன் த்ரூ டிஜிலாக்கரை கிளிக் பண்ணி நீங்கள் டேரெக்டாக லாகின் பண்ணிக்கலாம். இல்லை நான் பார்த்தா ஆதார் கார்டு மூலம் வெரிஃபிகேஷன் பண்ணுறேன் அப்படின்றவங்க வெரிஃபிகேஷன் த்ரூ ஆதார் கார்டு அந்த ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. ஏதாச்சும் ஒன்று கண்டிப்பாக நீங்கள் கொடுக்கணும். ஐ டு நாட் ஹேவ் ஆதார் கார்டு கொடுக்காதீங்க. ஏன்னா மேக்ஸிமம் நீங்கள் கொடுக்குறீங்க அப்படின்னா
நீங்கள் எக்ஸாம் எழுத சொல்ல வெரிஃபிகேஷன் அப்போ உங்களுக்கு எக்ஸ்ட்ராவாக வெரிஃபிகேஷன்லாம் பண்ணுவாங்க. கொஞ்சம் ரிஸ்க்கு தான், ஏன்னா எல்லாத்துக்குமே இப்போ ஆதார் கார்டு மூலமாக வெரிஃபிகேஷன் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ வெரிஃபிகேஷன் த்ரூ ஆதார் கார்டை கிளிக் பண்ணதுக்கப்புறம் உடைய ஆதார் நம்பர் கேட்கும், அதை என்ட்ரு பண்ணிட்டு ஜென்ரேட் ஓடிபி கொடுத்தீங்க அப்படின்னா ஆதாரில் கொடுத்துருக்க மொபைல் நம்பருக்கு ஓடிபி வரும். அதை வெரிஃபிகேஷன் பண்ணதுக்கப்புறம் உங்கள் ஆதார் டீட்டெயில்ஸும் நீங்கள் கொடுத்த இன்ஃபர்மேஷன்ஸ் வரும். அதை நீங்கள் செக் பண்ணிட்டு கிளிக் பண்ணதுக்கப்புறம் வெரிஃபிகேஷன் ஆகிடும். அதுக்கப்புறம் பாஸ்வேர்டு கேட்டிருக்காங்க. இதில் போயிட்டு உங்களுக்கு பிடிச்ச பாஸ்வேர்டு நீங்கள் வந்து கிரியேட் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் லெட்டர் வந்து பார்த்தா கேப்ஸு, அதுக்கப்புறம் ஸ்மால் லெட்டர், அதுக்கப்புறம் ஸ்பெஷல் கேரக்டர், அதுக்கப்புறம் நியூமரிக் லெட்டர், இந்த மாதிரி மிக்சர் அப்போ பாஸ்வேர்டை கிரியேட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கன்ஃபார்ம் பாஸ்வேர்டில் போயிட்டு அதே பாஸ்வேர்டு திரும்ப கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு ஐ எம் நாட் ஏ ரோபாட் இந்த செக் பாக்ஸை டிக் பண்ணிவிட்டு ப்ரிவ்யூ வந்து கிரியேட் ஆன் அக்கௌண்ட் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ப்ரிவ்யூ பேஜ் ஓப்பன் ஆகும். ஸோ உங்கள் நேம், ஃபாதர் நேம், டேட் ஆஃப் பர்த் எல்லாமே ஒன்ஸ் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. செக் பண்ணி பார்த்து கரெக்டாக இருக்குது அப்படின்னா கிரியேட் ஆன் அக்கௌண்ட் கொடுத்தீங்க அப்படின்னா அக்கௌண்ட் வந்து கிரியேட் ஆகிட்டு டேரெக்டாக உங்களுக்கு லாகின் பேஜ் வந்து ஓப்பன் ஆகுங்க. லாகின் பொறுத்த வரைக்கும் 2 ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. லாகின் வித் ஆதார் நம்பரை கொடுத்து ஓடிபி வெரிஃபிகேஷன் பண்ணி லாகின் பண்ணலாம், அல்லது அக்கௌண்ட் டீட்டெயில்ஸ் வச்சு நீங்கள் லாகின் பண்ணலாங்க. கீழே கொடுத்துருக்காங்க பாருங்கள், லாகின் வித் ஆர்ஆர்பி அக்கௌண்ட் க்ரெடென்ஷியல்னு அந்த ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணதுக்கப்புறம் இல்லை உங்கள் ஆர்ஆர்பிக்கான என்ன மொபைல் நம்பர் அல்லது மெயில் ஐடி ஏதாச்சும் ஒன்று கொடுத்துக்கோங்க. மொபைல் நம்பர் என்ட்ரு பண்ணுங்கள் அல்லது மெயில் ஐடி ஏதாச்சும் ஒன்று கொடுத்துட்டு பாஸ்வேர்டு கேட்டிருக்காங்க. அப்ளை பண்ண சொல்ல எந்த பாஸ்வேர்டு கொடுத்தீனோ அந்த பாஸ்வேர்டை கொடுத்துட்டு ஐ எம் நாட் ரோபாட் அப்படின்றத நீங்கள் வந்து டிக் பண்ணதுக்கப்புறம் இந்த மாதிரி வந்துடும். இப்போ நீங்கள் லாகின் அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறம் 2 ஃபேக்டர் ஆதென்டிகேஷன் வந்து கேட்டிருக்காங்க. ஏதாச்சும் ஒன்றுத்துக்கு நீங்கள் ஓடிபி சென்ட் பண்ணணும். ஒன்று மெயிலுக்கு சென்ட் பண்ணுங்கள் அல்லது ஃபோனுக்கு சென்ட் பண்ணுங்கள். ஏதாச்சும் ஒன்று சென்ட் ஓடிபி கொடுத்ததுக்கப்புறம் ஸோ நீங்கள் மெயிலுக்கோ அல்லது எஸ்எம்எஸ்க்கோ எது கொடுத்துருந்தீங்களோ அதுக்கு ஓடிபி வரும். நீங்கள் எவ்ரி டைம் லாகின் பண்ண சொல்ல கம்பல்சரி அந்த ஓடிபி நீங்கள் என்ட்ரு பண்ணி தான் லாகின் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகே, ஸோ இப்போ உங்களுக்கு வந்திருக்க ஓடிபியை டைப் பண்ணிட்டு லாகின் அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இந்த மாதிரி உங்களுக்கான பேஜ் ஓப்பன் ஆகிடுச்சு, லாகின் ஆகிடுச்சு. இல்லை கீழே கொடுத்துருக்காங்க பாருங்கள் ஆன்லைன் அப்ளிகேஷன்னு, இந்த ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ஸோ இப்போதைக்கு உங்களுக்கு 2 போஸ்ட் லேவில் இருக்குது. அதில் நம்ம கிராஜுவேட் போஸ்ட்டுக்கு எப்படி அப்ளை பண்ணுறது கொடுத்து வீடியோ போட்டிருக்கோம். இப்போ பார்க்க போகிறது அண்டர் கிராஜுவேட் போஸ்ட்டு. ஸோ ஃபஸ்ட்லேயே கொடுத்துருக்காங்க. இதில் போயிட்டு முதல்ல எந்த ஜோன் அப்ளை பண்ண போகிறீங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. நம்ம சென்னையில் தான் இருக்கும், ஸோ சென்னையில் தான் நான் அப்ளை பண்ணுறேன். நீங்கள் வேறு ஜோனில் அப்ளை பண்ணுறதா இருந்தால் வேறு ஜோனுக்கு அப்ளை பண்ணிக்கோங்க. அதேமாரி லாஸ்ட் தேதி 27/11/2025 அதுக்குள்ளே அப்ளை பண்ணிக்கணும். ஸோ எந்த ஆர்ஆர்பி ஜோன் சைட் பண்ணிட்டு இதில் 2 ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. 2 செக் பாக்ஸும் டிக் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இதுக்கு முன்னாடி நீங்கள் எக்ஸாம் அப்ளை பண்ணியிருக்கீங்க அப்படின்னா எல்லா இன்ஃபர்மேஷனுமே ஆட்டோமேட்டிக்காக அதுவாக எடுத்துக்கோங்க. நீங்கள் ஒரு சில இன்ஃபர்மேஷன்ஸை மட்டும் ஃபில் பண்ணால் போதுமானது. இப்போது இதில் வந்து பாருங்கள் மெரிட்டல் ஸ்டேட்டஸ் கேட்டிருக்காங்க. நீங்கள் மேரிடா அன்மேரிடா அப்படின்னு சைட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு ரிலிஜன் கேட்டிருக்காங்க. நீங்கள் ஹிந்துவா, முஸ்லீமா, கிறிஸ்டினா அப்படின்ற மாரி உங்களுக்கான மதம் என்னவோ அதை நீங்கள் சைட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு மதர் டங் கேட்டிருக்காங்க. உங்கள் மதர் டங் தமிழ்னா தமிழ் கொடுத்துக்கோங்க, வேறு லாங்குவேஜ்னால் வேறு லாங்குவேஜ் நீங்கள் செட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் சாய்ஸ் ஆஃப் லாங்குவேஜ் ஃபார் எக்ஸாமினேஷன், நீங்கள் எக்ஸாமினேஷன் எந்த லாங்குவேஜில் எழுத போகிறீங்க. எக்ஸாம் பொறுத்த வரைக்கும் தமிழ்லே எழுதிக்கலாங்க. ஸோ தமிழில் வேணுன்றவங்க தமிழ் கொடுத்துக்கோங்க, வேறு லாங்குவேஜ் வேணுன்றவங்க வேறு லாங்குவேஜ் சைட் பண்ணலாம். ஸோ இதுவோ அதை நீங்கள் சைட் பண்ணிட்டு நெக்ஸ்ட்டு பர்மனெண்ட் விசிபிள் மார்க் ஆஃப் ஐடென்டிஃபிகேஷன்ஸ் கேட்டிருக்காங்க. அதாவது உங்கள் உடம்புல ஏதாச்சும் அங்கே அடையாளங்கள் இருக்குது, மச்சம், தழும்பு, அது எந்தெந்த பிளேஸில் இருக்கோ அதை நீங்கள் மென்ஷன் பண்ணணும். அந்த மாதிரி 2 ஐடென்டிஃபிகேஷன் மார்க் கேட்டிருக்காங்க, அதை மென்ஷன் பண்ணிக்கோங்க. தெரியாதவங்க டிசிலே மென்ஷன் பண்ணியிருப்பாங்க ஐடென்டிஃபிகேஷன் மார்க் எங்கே இருக்குன்றத அதை பார்த்து அப்படியே நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் என்ன கேட்டிருக்காங்கன்னா கம்யூனிட்டி. ஸோ ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு பேஜுங்க. நீங்கள் அன்ரிசர்வ்ட் கேட்டகிரி, அதாவது அன்ரிசர்வ்டை பொறுத்த வரைக்கும் நார்மலாக வந்து இது வந்து பொதுவான கேட்டகிரி, யார் வேணாலும் அன்ரிசர்வ்டு கொடுத்து அப்ளை பண்ணலாம். பட் அன்ரிசர்வ்ட் கொடுக்குறீங்க அப்படின்னா வேலைவாய்ப்பு கிடைக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஏன்னா எல்லாருமே போட்டி போடுவாங்க. அதனால் அந்த நீங்கள் ஓசி கேட்டகிரியாக இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் மட்டும் அன்ரிசர்வ்ட் கொடுத்துக்கோங்க. எஸ்சி அப்படின்னா எஸ்சியை வந்து சைட் பண்ணிக்கிட்டு ஐ அண்டர்ஸ்டாண்ட் கொடுத்ததுக்கப்புறம் என்ன கேட்டிருக்காங்கன்னா எந்த கேஸ்ட்டை சார்ந்தவங்க. எஸ்சியில் நீங்கள் எந்த கேஸ்ட்டோ அதை மென்ஷன் பண்ணிவிட்டு ஜாதி சர்டிஃபிகேட் நம்பர் கேட்டிருக்காங்க. இதில் போயிட்டு உங்கள் ஜாதி சர்டிஃபிகேட் நம்பரை கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு ஜாதி சர்டிஃபிகேட் எந்த அதிகாரி கொடுத்தாங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க பாருங்கள். ஸோ அதிகபட்சமாக தாசில்தார் தான் எஸ்ஐ கொடுத்துருப்பாங்க. நீங்கள் தாலுக் மஜிஸ்ட்ரேட்டாக இருக்கட்டும் ஏதாச்சும் ஒரு ஆப்ஷன் நீங்கள் மென்ஷன் பண்ணிக்கலாம். மென்ஷன் பண்ணிவிட்டு ஸ்டேட் கேட்டிருக்காங்க. ஜாதி சர்டிஃபிகேட் எந்த ஸ்டேட்டில் கொடுத்தாங்க. தமிழ்நாட்டில் கொடுத்தாங்கன்னா தமிழ்நாடு கொடுத்துட்டு ஜாதி சர்டிஃபிகேட் எந்த தேதியில் கொடுத்தாங்களோ அந்த தேதியை நீங்கள் மென்ஷன் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் எஸ்சி எஸ்டி இருக்காங்க பாருங்கள், அவங்களுக்கு மட்டும் எக்ஸாம் போகிறதுக்கு ஃப்ரீயாக ட்ரெயின் பாஸ் வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. அது உங்களுக்கு வேணும் அப்படின்னா எஸ் கொடுத்துட்டு நியரஸ்ட்டாக இருக்க ரயில்வே ஸ்டேஷன் நேம் எதுவோ அதை நீங்கள் மென்ஷன் பண்ணிவிட்டு
உடைய ஜாதி சர்டிஃபிகேட் அப்லோட் பண்ணியாகணுங்க. எஸ்சிக்கான ஜாதி சர்டிஃபிகேட்டை 400 கேபிக்குள்ளே இருக்க மாரி பிடிஎஃப் ஃபார்மேட்டில் அப்லோட் பண்ணிக்கோங்க. இதுவே எஸ்டி அப்படின்னா சேம் அதே மாதிரி இன்ஃபர்மேஷன் தான் ஃபில் பண்ண போகிறீங்க. எஸ்சியில் எந்த கேஸ்ட்டை சார்ந்தவங்க, உங்கள் ஜாதி சர்டிஃபிகேட் நம்பர் என்ன, எந்த அதிகாரி வந்து உங்கள் ஜாதி சர்டிஃபிகேட் கொடுத்தாங்க அப்படின்றத நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா சைட் பண்ணிக்கோங்க. யாரெல்லாம் கொடுத்தாங்க அப்படின்றத நீங்கள் சைட் பண்ணிவிட்டு, ஸோ ஜஸ்ட் நான் இப்போதைக்கு வந்து பார்த்தா வேணாம் மென்ஷன் பண்ணிக்கிறேன். ஆர்டிஓ தான் கொடுத்துருப்பாங்க. ஸோ நீங்கள் யார் கொடுத்தாங்களோ ஜாதி சர்டிஃபிகேட்டை பார்த்து மென்ஷன் பண்ணிவிட்டு, எந்த ஸ்டேட்டில் ஜாதி சர்டிஃபிகேட் கொடுத்தாங்க, எப்போ ஜாதி சர்டிஃபிகேட் கொடுத்தாங்க, அதுக்கான தேதி மென்ஷன் பண்ணிவிட்டு, அதேமாரி உங்களுக்கு ட்ரெயின் பாஸ் வேணும் அப்படின்னா எஸ் கொடுத்துக்கோங்க. எஸ் கொடுத்துட்டு நியரஸ்ட்டு ரயில்வே ஸ்டேஷன் நேம் எதுவோ அதை நேம் மென்ஷன் பண்ணிவிட்டு ஜாதி சர்டிஃபிகேட்டை அப்லோட் பண்ணிக்கோங்க. இதுவே நீங்கள் ஓபிசியை பொறுத்த வரைக்கும் யார் வருவாங்க அப்படின்னா, பிசி, எம்பிசி, டிஎன்சி கேட்டகரியாக இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் மட்டும் ஓபிசிக்கு கீழே வருவீங்க. மத்திய அரசு வழங்கக்கூடிய எல்லா ஜாப்க்குமே ஓபிசி சர்டிஃபிகேட் தான் நீங்கள் அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். கண்டிப்பாக ஓபிசி சர்டிஃபிகேட் வாங்கிக்கோங்க. ஸோ ஓபிசி அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் செட் பண்ணிவிட்டு, நீங்கள் வந்து க்ரீமி லேயரா நான் க்ரீமி லேயரான்னு கேட்டிருக்காங்க. ஸோ நான் க்ரீமி கொடுத்துக்கோங்க. க்ரீமினா க்ரீம் லேயர் மென்ஷன் பண்ணுங்கள். நான் க்ரீமியை பொறுத்த வரைக்கும் 8 lakh பிலோ இருக்கணும், அந்த மாதிரி சம்திங் இருக்குது. 8 லட்ச ரூபாய்க்குள்ளே இருக்கவங்க நான் க்ரீம் லேயர் கொடுத்துக்கோங்க. அதுக்கு மேலே போகிறவங்க க்ரீமியில் வந்துடுவீங்க. அதுக்கப்புறம் நேம் ஆஃப் த கேஸ்ட். ஸோ நீங்கள் எந்த கேஸ்ட்டை சார்ந்தவங்க, ஸோ நீங்கள் பிசி, எம்பிசி, டிஎன்சியாக இருக்கட்டும், நீங்கள் எந்த கேஸ்ட்டை சார்ந்தாலும் அந்த கேஸ்ட் நேமை மென்ஷன் பண்ணிக்கோங்க. மென்ஷன் பண்ணிட்டு ஜாதி சர்டிஃபிகேட் நம்பர் இதில் வந்து பாருங்கள், நீங்கள் நார்மலாக பிசி, எம்பிசி, டிஎன்சிக்கான சர்டிஃபிகேட் நம்பர் கொடுக்கக்கூடாது. ஓபிசிக்கான சர்டிஃபிகேட் நம்பரை தாங்க கொடுக்கணும். ஓபிசி சர்டிஃபிகேட் இல்லாதவங்க இப்போ கூட அப்ளை பண்ணலாம். ஏன்னா ஒரு 1 வீக்குள்ளே வந்துடும். அதை கூட நீங்கள் அப்ளை பண்ணலாம். ஏன்னா 1 month டைம் கொடுத்துருக்காங்க அப்ளை பண்ணுறதுக்கு. ஓபிசி சர்டிஃபிகேட் இல்லாதவங்க அப்ளை பண்ணி வாங்கிக்கோங்க. அதுக்கப்புறம் எந்த அதிகாரி கொடுத்தாங்க ஓபிசி சர்டிஃபிகேட் அதை கேட்டிருக்காங்க, அதை மென்ஷன் பண்ணிவிட்டு எந்த ஸ்டேட்டில் ஓபிசி கொடுத்தாங்க, எந்த தேதியில் கொடுத்தாங்க, அதை நீங்கள் ஃபில் பண்ணுற மாரி இருக்கும். அதேமாரி தான் எக்கனாமிக்கல் வீக்கே செக்ஷனாக இருக்கீங்க அப்படின்னா அதுக்கான ஆப்ஷன் நீங்கள் ஃபில் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ இன்ஃபர்மேஷன் ரொம்பவே இம்பார்ட்டன்ட்டுங்க. கம்யூனிட்டிக்கான இன்ஃபர்மேஷன்ஸ் கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் என்ன கேட்டிருக்காங்கன்னா ப்ரெசன்ட் அட்ரஸ் கேட்டிருக்காங்க. ப்ரெசென்ட்டாக எங்கே இருக்கீங்க, அதுக்கான ஸ்டேட் என்ன, எந்த ஸ்டேட்டில் இருக்கீங்க, அதுக்கப்புறம் எந்த டிஸ்ட்ரிக்டில் இருக்கீங்க, நெக்ஸ்ட் அட்ரஸ் கேட்டிருக்காங்க. இதில் போயிட்டு உங்கள் அட்ரஸ்லாம் கொடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் சிட்டி நேம்லாம் கேட்டிருக்காங்க, அதையும் மென்ஷன் பண்ணிட்டு ஃபைனலாக பின்கோடு கேட்டிருக்காங்க. உங்கள் ஊரோட பின்கோடு என்ட்ரு பண்ணிட்டு உடைய ப்ரெசன்ட் அட்ரஸும் பர்மனண்ட் அட்ரஸும் ஒன்றா இருக்குது அப்படின்னா கீழே கொடுத்துருக்காங்க பாருங்கள். செக் பாக்ஸ் ஸ்டிக் பண்ணிங்க அப்படின்னா அட்ரஸ் வந்து காப்பி ஆகிடும். இல்லை என்னோட ப்ரெசன்ட் அட்ரஸும் பர்மனண்ட் அட்ரஸும் வேறு இருக்குது அப்படின்னா நீங்கள் வேறு அட்ரஸை வந்து காப்பி பண்ணி டைப் பண்ணிக்கோங்க. இப்போ இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே கரெக்டாக செக் பண்ணி பார்த்துட்டு சேவ்னு இருக்குது பாருங்கள். இந்த ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இன்ஃபர்மேஷன் சேவ் ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து ஒரு சில ஸ்பெஷல் க்ரைட்டீரியா பற்றி கேட்டிருக்காங்க. நீங்கள் எக்ஸ் சர்வீஸ்மேன் அப்படின்னா எஸ் கொடுத்துக்கோங்க. இல்லைன்றவங்க நோ சைட் பண்ணிக்கோங்க. டிஃப்ரெண்ட் டேபிள் பர்சனாக இருக்கீங்க அப்படின்னா எஸ் கொடுத்து, எந்த மாதிரி டிஃப்ரெண்ட் டேபிள் கேட்டகரி, சப் கேட்டகரி என்ன, எவ்வளோ பர்சன்டேஜ் இருக்குது, சர்டிஃபிகேட் நம்பர் என்ன, யூனிட் கார்டு நம்பர் என்ன எல்லாமே ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும். டிஃப்ரெண்ட் டேபிள் பர்சன் இல்லை அப்படின்றவங்க நோ வந்து சைட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்துங்க ஸ்கிரைப் டீட்டெயில்ஸ், அதாவது உங்களால் எக்ஸாம் எழுதுவதற்கு டிஃபிகல்ட்டாக இருக்குது, எக்ஸாம் என்னால் கைப்பட எழுத முடியாது அப்படின்றவங்க நீங்கள் வேற ஒருத்தரை ஸ்கிரைப் வந்து பார்த்தா நிர்ணயம் செய்யலாம். அது வேணும் அப்படின்றவங்க எஸ் கொடுத்துட்டு, என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா உங்களுக்கு ஸ்கிரைப் தேவையான்னு கேட்டிருக்காங்க, எஸ் கொடுத்துட்டு அதுக்கான சர்டிஃபிகேட்டை வந்து பார்த்தா நீங்கள் அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஃபைனலாக கேட்பாங்க. ஸோ ஸ்கிரைப் தேவை அப்படின்றவங்க கொடுங்க, வேணான்றவங்க நீங்கள் நோ அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் செட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் நீங்கள் எக்கனாமிக்கல் பேக்வர்ட் கிளாஸஸாக இருக்கீங்க அப்படின்னா எஸ் கொடுங்க, இல்லைன்றவங்க நோ சைட் பண்ணிக்கோங்க. நீங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரயில்வே எம்ப்ளாயாக ஒர்க் பண்ணுறீங்க அப்படின்னா எஸ் கொடுங்க, இல்லைன்றவங்க நோ சைட் பண்ணுங்கள். நோ சைட் பண்ணிங்க அப்படின்னா தற்போது என்னமான ஒர்க் பண்ணுறீங்க, சென்ட்ரல் கவர்மெண்ட்டா, ஸ்டேட் கவர்மெண்ட்டா, பப்ளிக் செக்டார் பேங்கிங் எதுவுமே இல்லைன்றவங்க நாட் அப்ளிகேபிள் அப்படின்றத நீங்கள் சைட் பண்ணலாம். அதுக்கப்புறம் நீங்கள் பேங்க்கான இன்ஃபர்மேஷன்ஸ் ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும். ஏன்னா நீங்கள் எக்ஸாம் எழுதி முடிச்சதுக்கப்புறம் உங்களுக்கான அமௌண்ட்டை ரீஃபண்ட் பண்ணிவிடுவாங்க. அதுக்கு உங்கள் பேங்க் அக்கௌண்ட் டீட்டெயில்ஸே கொடுக்க பாருங்கள். முதல்ல நேம் கேட்டிருக்காங்க, உங்களுடைய பேங்க் அக்கௌண்ட்டில் உங்கள் நேம் எப்படி இருக்கோ அதேமாரி கொடுத்துட்டு, அக்கௌண்ட் நம்பர் கேட்டிருக்காங்க, இதில் போயிட்டு உங்கள் அக்கௌண்ட் நம்பரை கொடுத்துட்டு, கன்ஃபார்ம் பேங்க் அக்கௌண்ட்டில் போயிட்டு திரும்ப உங்கள் அக்கௌண்ட் நம்பரை கொடுத்துட்டு, ஐஎஃப்எஸ்சி கோடு கேட்டிருக்காங்க, அதை கொடுத்துட்டு கன்ஃபார்ம் கொடுக்குறீங்க அப்படின்னா உங்களுக்கு பேங்க் டீல்ஸ் எல்லாமே வந்து ஓப்பன் ஆகுங்க. அதை வந்து பார்த்தா அக்கௌண்ட் நம்பர், உங்கள் அக்கௌண்ட் பெயர் என்ன, அக்கௌண்ட் நம்பர் என்ன, கன்ஃபார்ம் அக்கௌண்ட் நம்பரை கொடுத்துட்டு உங்கள் ஐஎஃப்எஸ்சி கோடை கொடுத்து கன்ஃபார்ம் கொடுக்குறீங்க அப்படின்னா ஸோ உங்கள் பேங்க் நேம் என்ன, பேங்க் பிரான்ச் அட்ரஸ் ஓப்பன் ஆகிடும். எல்லாமே தெளிவாக இருக்கான்னு செக் பண்ணி பார்த்துக்கோங்க. செக் பண்ணிவிட்டு சேவ் கொடுத்ததுக்கப்புறம் இந்த பேஜ் சேவ் ஆகிடும். அதுக்கடுத்து நெக்ஸ்ட்டு கொடுக்குறீங்க அப்படின்னா அடுத்த பேஜ் வந்து ஓப்பன் ஆகும்.
நெக்ஸ்ட்டு எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன்ஸ் வந்து ஃபில் பண்ண போகிறோம். இதுக்கு முன்னாடி எக்ஸாம் அப்ளை பண்ணியிருந்தீங்க அப்படின்னா 10th குவாலிஃபிகேஷன் ஆல்ரெடி ஆட் ஆகிருக்கும். ஸோ புதுசாக இருக்கவங்களுக்கு இந்த இடத்துல குவாலிஃபிகேஷன் ஆடில் போய்ட்டு மெட்ரிகுலேஷன் எஸ்எல்சி அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் செட் பண்ணிக்கோங்க. செட் பண்ணிட்டு 10th எந்த ஸ்டேட்டில் படிச்சிங்கன்னா தமிழ்நாடு அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் கொடுத்துக்கலாம். அதேமாரி எந்த டிஸ்ட்ரிக்டில் நீங்கள் 10th படிச்சிங்க அப்படின்றத ஃபில் பண்ணிட்டு போர்டு கேட்டிருக்காங்க, நீங்கள் எந்த போர்டில் படிச்சிங்க, ஸ்டேட் போர்டா மெட்ரிகுலேஷனா அப்படின்றத நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக டைப் பண்ணிக்கோங்க. ஸோ டைப் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் டேட் ஆஃப் பாசிங் பற்றி கேட்டிருக்காங்க. 10th வந்து எந்த இயரில் பாஸ் பண்ணீங்க அப்படின்றத கொடுத்துட்டு 10th ரோல் நம்பர் என்ன, 10th சர்டிஃபிகேட் நம்பர் மார்க் ஷீட் நம்பர் என்ன அப்படின்னு கொடுத்துட்டு இந்த இடத்துல ஆடு காமிக்கும். ஆடு கொடுத்ததுக்கப்புறம் உங்களுக்கான குவாலிஃபிகேஷன் ஆட் ஆகிடும். ஆல்ரெடி எக்ஸாம் அப்ளை பண்ணவங்களுக்கு 10th குவாலிஃபிகேஷன் ஆல்ரெடி காமிக்கும். புதுசாக அப்ளை பண்ணுறவங்களுக்கு மட்டும் நீங்கள் 10th இந்த மாதிரி குவாலிஃபிகேஷனில் போயிட்டு 10th கொடுத்து ஆட் பண்ணிக்கோங்க. ஓகே, அதுக்கப்புறம் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா 12th ஆர் இட்ஸ் ஈக்குவலன்ட் அதை தான் ஃபில் பண்ண போகிறோம். ஸோ 12th ஆர் இட்ஸ் ஈக்குவலன்ட் கொடுத்துட்டு டிசிப்ளின் மற்றும் சப்ஜெக்ட் கேட்டிருக்காங்க. 12th என்ன சப்ஜெக்ட்னா எனி டிசிப்ளின் அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு 12th எந்த ஸ்டேட்டில் படிச்சிங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. நம்ம தமிழ்நாடு சைட் பண்ணிக்கலாம். அதேமாரி நீங்கள் 12th எந்த டிஸ்ட்ரிக்டில் படிச்சிங்களோ அந்த டிஸ்ட்ரிக்ட் நேமை வந்து பார்த்தீங்கன்னா இதில் மென்ஷன் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு போர்டு கேட்டிருக்காங்க, நீங்கள் 12th எந்த போர்டில் படிச்சிங்க, ஸ்டேட் போர்டா சிபிஎஸ்சியா மெட்ரிகுலேஷனா அப்படின்றத ஃபில் பண்ணிங்க. ஃபில் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் 12th எந்த இயரில் பாஸ் பண்ணீங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ எந்த இயர் அதை நீங்கள் வந்து பார்த்தா கொடுத்துக்கோங்க. மந்த்து எல்லாமே நீங்கள் ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும். டேட் ஆஃப் பாசிங், அதுக்கப்புறம் பர்சன்டேஜ் கேட்டிருக்காங்க. நீங்கள் 12th எவ்வளோ பர்சன்டேஜ் மார்க் எடுத்தீங்க அப்படின்றத கால்குலேட் பண்ணி இதில் வந்து மென்ஷன் பண்ணிக்கோங்க. ஒரு சில பேர் 600க்கு எழுதிருப்பீங்க. 600க்கு எழுதினவங்க 6ஆல் டிவைட் பண்ணிக்கோங்க. 1200 எழுதவங்க அந்த 12ஆல் டிவைட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கான மார்க் வந்து கிடச்சிடும். ஸோ தெளிவாக பர்சன்டேஜ் கால்குலேட் பண்ணிட்டு அதுக்கேற்ற மாரி கொடுக்க பாருங்கள். நெக்ஸ்ட் என்ன கேட்டிருக்காங்கன்னா டூ யூ ஹாவ் டைப்பிங் ப்ரிஃபரன்சி இன் இங்கிலீஷ் இந்தியான்னு கேட்டிருக்காங்க. உங்களுக்கு டைப் ரைட்டிங் தெரியும் அப்படின்னா நீங்கள் எஸ் கொடுத்துக்கோங்க. தெரியாதோ அப்படின்றவங்க நோ சைட் பண்ணுங்கள். நோ சைட் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த 2 பதவிக்கு மட்டும் எலிஜிபிள் இருக்காது. அந்த டைப்பிஸ்ட் பதவிக்கு மட்டும் எலிஜிபிள் இருக்காது. மீதி இருக்க 2 பதவிக்கு எலிஜிபிள் இருக்குங்க. ஸோ டைப்பிங் தெரியும் அப்படின்றவங்க எஸ் கொடுத்துக்கோங்க. ஓகே, எஸ் கொடுத்து ஆட் கொடுக்குறீங்க அப்படின்னா ஆட் ஆகிடும். இதுவே நீங்கள் டிகிரி படிச்சிருக்கீங்க அப்படின்னா டிகிரி குவாலிஃபிகேஷன்ஸும் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ டிகிரி நீங்கள் சூஸ் பண்ணிவிட்டு டிகிரியில் என்ன முடிச்சிங்க, பேச்சுலர் ஆஃப் டிகிரி கொடுத்துட்டு என்னமான கோர்ஸ் முடிச்சிங்க அப்படின்னு ஃபில் பண்ணிக்கோங்க. நான் டெமோக்காக ஷார்ட்டாக டைப் பண்ணிக்கிறேன். நீங்கள் ஃபுல்லாக டைப் பண்ணிட்டு டிகிரி எந்த ஸ்டேட்டில் படிச்சிங்க, அதேமாரி உங்கள் டிகிரி வந்து எந்த டிஸ்ட்ரிக்டில் படிச்சிங்கன்னு கேட்டிருக்காங்க. அதையும் ஃபில் பண்ணிட்டு டிகிரி வந்து எந்த காலேஜ் அல்லது யூனிவர்சிட்டியில் முடிச்சிங்களோ அதையும் நீங்கள் மென்ஷன் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் டிகிரியை பொறுத்த வரைக்கும் எந்த இயரில் வந்து பாஸ் பண்ணீங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இயரை மென்ஷன் பண்ணிவிட்டு டிகிரியில் எவ்வளோ பர்சன்டேஜ் எடுத்தீங்க அந்த பர்சன்டேஜ் கொடுத்துட்டு ஆட் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஆட் ஆகிடுச்சு. இதுக்கப்புறம் வந்து பார்த்தா குவாலிஃபிகேஷன்ஸ் எதுவும் ஆட் பண்ண தேவையில்ல. 10th 12th முடித்தா போதுமானது. டிகிரி இருக்குது அப்படின்னா டிகிரி ஆட் பண்ணிக்கோங்க. ஓகே, எல்லாமே ஃபில் பண்ணிட்டு கீழே கொடுத்துருக்காங்க பாருங்கள். நெக்ஸ்ட்னு இந்த ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா அடுத்த கட்டமாக டாக்குமெண்ட் வந்து அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கீங்க. ரொம்ப இம்பார்ட்டண்டான பேஜ். ஏன்னா இதுக்கப்புறம் எல்லாமே சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் இருக்க எல்லா ஜாபுக்குமே லைவாக தான் உங்களுக்கான ஃபோட்டோவை நீங்கள் அப்லோட் கேப்சர் பண்ணுற மாதிரி இருக்கும். இதுக்கு முன்னாடி டாக்குமெண்ட்டை ஃபோட்டோவை அப்லோட் பண்ணிங்க. பட் இதுக்கப்புறம் எல்லாத்துலேயுமே பேங்கிங்காக இருக்கட்டும், ரயில்வேவாக இருக்கட்டும், எஸ்எஸ்சியாக இருக்கட்டும், எல்லாத்துலேயுமே வந்து லைவ் கேப்சர் ஃபோட்டோ கொண்டு வந்துட்டாங்க. ஸோ கம்ப்யூட்டர் யூஸ் பண்ணுறாங்க, வெப் கேமரா மூலமாக லைவ் கேப்சர் ஃபோட்டோ பண்ணிக்கலாம். ஃபோன் மூலமாக வச்சுருக்கவங்க உங்கள் ஃபோனில் இருக்க கேமராவை வச்சு நீங்கள் லைவாக ஃபோட்டோ கேப்சர் பண்ணிக்கோங்க. சாம்பிள் இமேஜ் கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி தான் இருக்கணும். ஸோ ஸ்ட்ரெயிட்டாக இருக்கணும், பிளராக இருக்கக்கூடாது, ஒரு ஷேடோ இருக்கக்கூடாது, கேப் அணியக்கூடாது, அந்த மாதிரிலாம் கொடுத்துருக்காங்க. ஸோ 2 யாரும் தெளிவாக விசிபிள் ஆகிருக்கணும். உங்கள் ஃபுல் ஃபேஸ் கவர் ஆனால் போதுமானதுங்க. அதுக்கேற்ற மாரி நீங்கள் லைவ் கேப்சர் கொடுங்க. ஸோ உங்களுக்கான கைட்லைன்ஸ் கொடுத்துருக்காங்க. ட்ரெஸ் இன் நான் ஒயிட் கிளாத். ஸோ உங்களுக்கு வந்து பாருங்கள் நான் ஒயிட் கிளாத்தாக இருக்கக்கூடாது. ப்ரிப்பர்லி டார்க் கலராக நீங்கள் உங்களுடைய ட்ரெஸ்ஸை அணிஞ்சிருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. லொக்கேஷனை பொறுத்த வரைக்கும் நல்ல லைட் கண்டிஷனாக இருக்கணும், பிளைனாக இருக்கணும், அன்கிளட்ரு பேக்ரவுண்டாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இதெல்லாம் பேசிக் இன்ஃபர்மேஷன். இந்த மாதிரி இருந்தால் மட்டும்தான் உங்களுக்கு கேப்சர் ஆகுங்க. அதேமாரி கேப்போ, மாஸ்கோ, கிளாஸஸோ, ஸ்பெக்டக்ளோஸோ எதுவுமே வேறு பண்ணக்கூடாது அப்படின்றத சப்மிட் பண்ணியிருக்காங்க. நோட் பண்ணிக்கோங்க. இதுதான் உங்களுக்கான இன்ஃபர்மேஷன். ஸோ லைவாக நீங்கள் ஃபோட்டோ கேப்சர் பண்ணணும். கேப்சர் லைவ் இமேஜ் கொடுத்து நீங்கள் ஃபோட்டோவை நீங்கள் கேப்சர் பண்ணிக்கோங்க, உங்கள் ஃபேஸ் ஃபோட்டோவை. இல்லை நீங்கள் மொபைலில் யூஸ் பண்ணுறவங்க கேப்சர் லைவ் இமேஜ் கொடுத்து மொபைல் மூலமாக
கேப்சர் பண்ணிக்கலாம். ஓகே, அதுக்கப்புறம் சிக்னேச்சர் கேட்டிருக்காங்க. இதில் போயிட்டு உங்கள் சிக்னேச்சரை நீங்கள் அப்லோட் பண்ணுற மாரி இருக்குங்க. சிக்னேச்சர் பற்றி கொடுத்துருக்காங்க பாருங்கள். 30 கேபிலேருந்து 49 கேபிக்குள்ளே இருக்கணும், அதான் சிக்னேச்சர். ரன்னிங் லெட்டரில் இருக்கணும், ஃபுல்லாக கேப்ஸ்லாம் இருக்கக்கூடாது. ரன்னிங் லெட்டரில் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் லெட்டர் மட்டும் கேப்ஸில் இருக்கலாம், மற்றெல்லாம் ஸ்மால் லெட்டர் ரன்னிங் லெட்டரில் மட்டும்தான் இருக்கணும். அதேமாரி வந்து பாருங்கள், ஒரு ஒயிட் பேப்பரில் உங்கள் பிளாக் இங்கு பெனில் சைன் பண்ணியிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ பிளாக் பென்னை யூஸ் பண்ணி சைன் பண்ணிவிடுங்க. பாக்ஸ் சைஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க, நோட் பண்ணிக்கோங்க. ஸோ ப்ரௌஸ் அப்படின்ற ஆப்ஷனை பயன்படுத்தி உங்களுக்கான சிக்னேச்சரை அப்லோட் பண்ணிக்கோங்க. அப்லோட் பண்ணிட்டு டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் கொடுத்துருக்காங்க, அதை செக் பண்ணிட்டு சேவ் கொடுக்குறீங்க அப்படின்னா இந்த பேஜ் சேவ் ஆகிடும். நெக்ஸ்ட்டு கொடுத்தீங்க அப்படின்னா அடுத்த பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். நெக்ஸ்ட்டு உங்களுக்கான போஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் வந்து கேட்டிருக்காங்க. இதில் மொத்தமாக உங்களுக்கு தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் 3 பதவிக்கு எலிஜிபிள் இருக்குங்க. டைப்பிஸ்ட் முடித்தவங்களுக்கு 3 பதவி இருக்குது, டைப்பிஸ்ட் முடிக்காதவங்களுக்கு 2 பதவிக்கு எலிஜிபிள் இருக்குது. ஆர்டர் வைஸாக உங்களுக்கான போஸ்ட் ப்ரிஃபரன்ஸை நீங்கள் செட் பண்ணிக்கலாங்க. அதாவது உங்களுக்கு நல்லா டைப்பிங் தெரியும் அப்படின்றவங்க அதிகபட்ச வேக்கன்சி எதுக்கு இருக்கோ அதை நீங்கள் வந்து கொடுக்க பாருங்கள். இதிலே வந்து மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. ஸோ நம்ம சென்னைக்கு எவ்வளோ வேக்கன்சி அதை பற்றி கொடுத்துருந்தாங்க. அதுக்கேற்ற மாரி நீங்கள் எவ்வளோ வேக்கன்சி அப்படின்னு நீங்கள் செக் பண்ணி பார்த்துட்டு அதுக்கேற்ற மாரி வந்து கொடுக்க பாருங்கள். சில மென்ஷன் பண்ணியிருக்காங்க பாருங்கள். அதாவது அக்கௌண்ட் கிளர்க்கு கம் டைப்பிஸ்ட்டுக்கு தான் அதிகபட்ச வேக்கன்சி கொடுத்துருக்காங்க, 56 வேக்கன்சி தமிழகத்தை பொறுத்த வரைக்கும். ஸோ இதில் வந்து அக்கௌண்ட் கிளர்க்கு கம் டைப்பிஸ்ட் அதுக்கு அதிக பதவி. ஸோ நீங்கள் டைப்பிஸ்ட் தெரியும் அப்படின்றவங்க ப்ரிஃபரன்ஸாக அது கொடுத்துக்கோங்க. ஸோ தெரியாதவங்க நீங்கள் டிக்கெட் கிளர்க்கம் செகண்டாகவும் ட்ரெயின் கிளர்க்கம் 3ஆகவும் அந்த மாதிரி கொடுத்துக்கோங்க. தமிழகத்துக்கு 3 பதவி மட்டும் கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி ஆர்டர் வைஸாக உங்களுக்கு எந்த பதவி ஃபஸ்ட்டு வேணும், எந்த பதவி செகண்ட் வேணும் அப்படின்றத நீங்கள் ப்ரிஃபரன்ஸாக கொடுத்துட்டு ஐ ஹாவ் எக்ஸைஸ் அண்ட் செக்குடுமே ஆர்டர் ப்ரிஃபரன்ஸ் அதை நீங்கள் மென்ஷன் பண்ணிவிட்டு அப்படியே கீழே வந்தீங்க அப்படின்னா ப்ளேஸ் கேட்டிருக்காங்க, உங்கள் ஊர் நேமை மென்ஷன் பண்ணிக்கோங்க. மென்ஷன் பண்ணிவிட்டு சேவ் கொடுக்குறீங்க அப்படின்னா இந்த பேஜ் வந்து சேவ் ஆகிடுச்சு. ப்ரிவ்யூ அப்ளிகேஷன் கொடுத்ததுக்கப்புறம் உங்களுக்கு இந்த மாதிரி செக் பாக்ஸுக்கும் அதை நீங்கள் டிக் பண்ணிவிட்டு ப்ரிவ்யூ அப்ளிகேஷன் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இந்த மாதிரி தான் உங்களுக்கான ப்ரிவ்யூ பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். நீங்கள் கொடுத்த எல்லா இன்ஃபர்மேஷன்ஸுமே கரெக்டாகான்னு செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் எடிட் பண்ண முடியாது. எடிட் பண்ணுறதா இருந்தால் பேமெண்ட் பண்ணி தான் எடிட் பண்ணுற மாரி இருக்கும். சிலமே ஒன்ஸ் கரெக்டாகான்னு செக் பண்ணி பார்த்துட்டு இந்த டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் கொடுத்துருக்காங்க, டிக் பண்ணிவிட்டு சப்மிட் கொடுத்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி அப்ளிகேஷன் சப்மிட் பண்ணவான்னு கேட்கும். சப்மிட் பண்ணிங்க அப்படின்னா அப்ளிகேஷன் சப்மிட் ஆகிடுச்சு. நெக்ஸ்ட்டு பேமெண்ட் வந்து பண்ணுற மாரி இருக்குங்க. இல்லை கீழே கொடுத்துருக்காங்க பாருங்கள், பே வித் SBE பேன்னு இந்த ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ஐ அக்ரி டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷனை கொடுத்துட்டு ப்ரொசீட் கொடுத்ததுக்கப்புறம் ஸோ உங்களுக்கு வந்து பாருங்கள் இந்த மாதிரி தான் காமிக்கும். அதாவது கிரெடிட் கார்டு கொடுத்துருக்காங்க, நெட் பேங்கிங் கொடுத்துருக்காங்க, UPI கொடுத்துருக்காங்க. ஏதாச்சும் ஒரு பேமெண்ட் மெத்தடை பயன்படுத்தி பேமெண்ட் பண்ணதுக்கப்புறம் அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்துடும். அந்த அப்ளிகேஷன் ஃபார்மை ஃபியூச்சர் ரெஃபரன்ஸ்க்காக சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி தான் அப்ளை பண்ணுற மாரி இருக்கும். இதுக்கப்புறம் உங்களுக்கு எக்ஸாம் நடக்கும். எக்ஸாமுக்கான அட்மிட் கார்டு எல்லாமே ரிலீஸ் பண்ணுவாங்க. அப்போ நீங்கள் டவுன்லோட் பண்ணிட்டு எங்கே எக்ஸாம் சென்டர் போட்டிருக்காலும் அங்கே போயிட்டு எக்ஸாம் எழுதுகிற மாரி இருக்கும். அதில் செலக்ட் ஆகிறவங்க அடுத்த கட்டமாக செகண்ட் எக்ஸாம் போவாங்க. அதில் செலக்ட் ஆகிறவங்க ஸ்கில் டெஸ்ட், அதுக்கப்புறம் மெடிக்கல் எக்ஸாமினேஷன், டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் நடக்கும். இதாங்க உங்களுக்கான மொத்த ப்ராசஸ். ஸோ கண்டிப்பாக இந்த மாதிரி அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். நிறைய பேருக்கு இந்த வீடியோ தெரியப்படுத்துங்க, அவங்களும் இந்த வீடியோ பார்த்து அப்ளை பண்ணுவாங்க. ஆல் த ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பாக இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள். அது மட்டுமல்ல இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். அடுத்த ஒரு நிலையில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.